எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். குழந்தைகளுக்கு வர்ற காய்ச்சல்ல 80லிருந்து 90% வரைக்கும் வைரஸ்னால தான் அந்த காய்ச்சல் வருது. அப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா, நீங்க ஏங்க தமிழ்நாடு ஃபுல்லா போங்க. உங்களுக்கு ஒரு ஓப்பனாவே நான் ஒரு சேலஞ்சா சொல்றேன். குழந்தைகள கூட்டிட்டு காய்ச்சல்ன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்க வரும்போது கண்டிப்பா ஒரு ஆன்டிபயோட்டிக் உங்க கையில இருக்கும். நிஜமா சொல்றேன். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வைரல் ஃபீவருக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ரூல். அதாவது 90% 10ல கிட்டத்தட்ட 9 பேருக்கு வர்ற காய்ச்சல்ல குழந்தைகளுக்கு வைரஸ். அந்த ஒரு ஒரு 10ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அது பாக்டீரியாவோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனால இருக்கலாம். ஆனா குடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன? ஆன்டிபயோட்டிக் தான் கையில இருக்கும். பாருங்க, அதை நான் சேலஞ்சா சொல்றேன். அந்த அளவுக்கு காமனா இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பு இல்ல. ஸோ நிஜமா தப்புங்க. ஸோ அது ஏன் அப்படி பண்றாங்க? எதனால இந்த ஒரு கலாச்சாரம் உருவாச்சு அப்படின்றது தெரியல. நம்ம காமனா பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிஷியன் மோஸ்ட்லி இதை கொடுக்குறாங்க. ஸோ இது இது ஒரு மோசமான விளைவுகளை உருவாக்கும். எப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கும். ரெக்கரண்டாக குழந்தைகள் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா மியூட்டேட் ஆகி திரும்ப உண்மையிலேயே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஓவர் ரெசிஸ்டாக இருக்கும். ஸோ சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் கூட சில நேரங்களில் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடும். ஸோ பாக்டீரியாவுக்கு நிறைய கோர முகங்கள் உண்டு. அது பல டாக்டர்ஸுக்கு தெரியும். இது தேவைப்படுற நேரங்களில் மட்டும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. சில குழந்தைங்களுக்கு யூடிஐ வரும், சிறுநீர் தொத்து இருக்கும், அது செக் பண்ணும்போது தெரியும். நிமோனியா இருக்கும் பாக்டீரியாவில், டைஃபாய்ட் ஃபீவர் இருக்கும், இதெல்லாம் பாக்டீரியா. ஆனால் ரொம்ப அது ஒரு 10ல் 1ன்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அடல்ட்டுக்கே வளர்ந்த பெரியவங்களுக்கே கிட்டத்தட்ட 80% வர்ற காய்ச்சலே வைரல் ஃபீவர் தான். அதுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் வர்ற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படித்த குழந்தை குட்டி, அவங்க குழந்தையா குட்டியா சரி. சரி, அவங்க கேட்கும்போது, ஆமா டாக்டர் டேப்லெட் போட்டேன். என்னம்மா போட்டீங்க? ஒரு அமாக்ஸிலின் 500 போட்டேன். எதுக்கு அமாக்ஸிலின் 500 போடுறாங்கன்றது தெரியாது. அது காய்ச்சலுக்கு போட்டீங்களா? சளிக்கு போட்டீங்களா? இல்ல. எதுக்கோ ஏதோ இருக்குது, காய்ச்சல் இருக்குனாலே ஒரு ஆன்டிபயோட்டிக் அமாக்ஸிலின் 500 போடணுன்ற ஒரு தோற்றம் உருவாச்சு. இதை மெடிக்கல் ஸ்டோர்காரங்க விட்டு வைப்பாங்களா? அவங்க இப்பெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே மெடிக்கல் ஸ்டோர்ல ஈஸியா கிடைக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்வலா அது பிரிஸ்கிரைப்டு ட்ரக்ஸ். அது எதுவுமே இல்லாம எங்க மெடிக்கல் ஸ்டோர்ல போனாலும் நம்மளால ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்க முடியும். அது ஓப்பனாவே வேணா நீங்க என் கூட வந்தீங்கன்னா நானே கூட்டிட்டு போய் உங்களுக்கு வாங்கி தரேன். சும்மாவே கேட்டாலே தந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெற்றோர்களா நீங்க என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல்னா காய்ச்சலுக்கான மருந்து மேக்சிமம் கொடுக்கறது மாதிரி இருக்கிறது பெட்டர். ஸோ இது எல்லா சைட்லயும் அவேர்னஸ் வரணும். இது டாக்டர்ஸுக்கு அவேர்னஸ் முதல்ல வரணும், பெற்றோர்களுக்கு வரதை விட. ஏன்னா அவங்கள விட இவங்க தான் தெளிவா இருக்கணும். இது என்ன வேலியை பயரை மீறது போலலாம் இருக்கு. இது ரெகுலராக எடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வர்றது மட்டும் இல்லை, லிவரில் டாக்ஸிசிட்டி உருவாகலாம், கிட்னியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். ஸோ கிட்னி லிவர் டேமேஜ் வர்றதுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு லாங் டைமில் அதிகமாக எடுக்கிறது பாதிப்பை உருவாக்கும். ஸோ பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை. நன்றி.